ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாலட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியனை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை பட்டாணி, கார்ன், அப்புறம் கேரட் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் கொஞ்சம் ஆஃப் பாயிலில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கேரட்டு. இந்த கேரட்டும் நான் இது வேக வைக்கல, பச்சையாகவே போட்டுட்டேன். ஏன்னா கேரட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று கிளறி விட்டுக்கலாம். இன்னும் நமக்கு வேறு எதுவும் வெஜிடபிள்ஸ் போடணும் அப்படின்னா கூட நம்ம போட்டுக்கலாம். பட் ஆனால் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாலட் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லா சப்பாத்தி கூடலாம் கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம சும்மாவே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கட் ஹெல்த்துக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உடம்புக்கும் நல்லது. இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிர் பாருங்கள், நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. வீட்டில் செஞ்ச தயிராக இருந்தாலும் இன்னும் நல்லது. இப்போ இந்த கெட்டி தயிரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு சூப்பரான ஒரு சாலட் ரெடி ஆகிடும். இது குயிக்குன்னு ரெடி பண்ணிடலாம், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். சூப்பராகவும் நமக்கு நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. இது ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம இதை சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா ஈஸியான, ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் கொடுக்கலாம், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.